வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வண்ணத்திரை நிகழ்ச்சியில கடந்த சில வருடங்களா, கடந்த சில மாதங்களா, கடந்த சில வாரங்களா தமிழ் ரசிகர்களை பயமுறுத்தி ரசிக்கவும் சிரிக்கவும் வைத்த பல பேய்ப்படங்கள்ல சில பேய்ப்படங்களின் ஒரு கண்ணோட்டம் நிகழ்ச்சியில பார்க்க போறோம். அப்போ யாரோட பேசிட்டு இருக்க? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாகேஷ் திரையரங்கம், மெர்லின், பலூன் இந்த பேய் படங்கள்ல வர பேய்களுக்குள்ள இருக்கிற வித்தியாசங்களையும் இந்த பேய்கள் நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு கொடுத்த அனுபவங்களை பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். அப்போ யாரோட பேசிட்டு இருக்க? நாகேஷ் திரையரங்கம் இந்த படத்துல ஏகப்பட்ட நடிகர்கள் நடிச்சிருந்தாலும் ஆரி, ஆசனா சவேரி, காளி வெங்கட் இவங்க தான் காட்சிக்கு காட்சி வந்து ரசிகர்களை மிரட்டுறாங்க. கூடவே இவங்களோட கயல் பெரேராவும் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல இந்த தியேட்டருக்குள்ளேயே இருக்கிற பேய் இந்த தியேட்டரை வாங்குறதுக்கு யார் வந்தாலும் அவங்கள கொன்னுடும். ஆரியை ஏமாற்றி ஆரியின் காதலியான ஆசனா சவேரி உடம்புக்குள்ளேயே நுழைஞ்சு ஆரியவே டென்ஷன் ஆகும். படத்தின் இயக்குனர் ஐசக் இந்த படத்துல ஆரியின் கனவிற்குள் யார் வர்றாங்களோ அவங்கள பேய் கொல்வது போலவும் ஆரியை மட்டும் விட்டு விடுவது போலவும் கதையை அமைச்சு பேய்க்குள்ளேயும் இருக்கிற நல்ல எண்ணத்தை உணர வச்சிருக்காரு. பேய் எதுக்காக திரையரங்கத்துக்குள் வந்ததுன்னு சொன்ன பிளாஷ்பேக் ஃபீலிங் ஆனது. மற்ற பேய் படங்கள்ல இருந்து சின்ன சின்ன வகையில வித்தியாசப்பட்டிருக்கு இந்த நாகேஷ் திரையரங்கத்தின் பேய். பேய் படங்கள் ஒரு கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பலூன். பொதுவாகவே பேய் படங்களில் பேய் இருக்கிற இடம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற வீடு இல்லை ஆள் நடமாட்டம் குறைவாக இருக்கிற வனப்பகுதியில் இருக்கிற ஒரு இடமா இருக்கும். இந்த படத்துலையும் அதே மாதிரி பேய் இருக்கிற இடம் மலை மேலே இருக்கிற ஒரு தனி வீடு. இங்கே பேய் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே படத்தோட ஹீரோ ஜெய் அங்கே போய் தங்குறாரு. அதுவே ரசிகர்களுக்கு பயத்தை உருவாக்குது. ஜெய் கூட அஞ்சலி, யோகி பாபு இது போன்ற லிமிடெட் கேரக்டர்ஸ் நடிச்சு படத்தின் விறுவிறுப்பை கூட்டியிருக்காங்க. இந்த படத்தை இயக்கியிருக்காரு சினிஷ். பலூன் படத்துல இருக்கிற பேயோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, குழந்தைகளுக்கு பிடித்த பலூன் மூலமாகவே இந்த படத்துல பேயும் அறிமுகமாகுது. ஹீரோ ஜெயோட அண்ணன் மகனின் உடம்புக்குள் பேய் புகுந்து செய்யும் வேடிக்கைகள் குழந்தைகளுக்கு பிடித்தமானது. ஹீரோ ஜெய் பேயை கண்டு பயந்த பிறகு பேய் யார் என்று காண துடிப்பதும், தான் பேயாக வந்து பயமுறுத்துகிறோம் என்று தெரிந்த பிறகு தன்னை அழித்தவர்களை அழிக்க துடிப்பதும் திருப்பங்கள் நிறைந்த காட்சி. இதுவே ரசிகர்களுக்கு ரசனையும் நிறைந்த காட்சிகளாக அமையும். பேய் படங்கள் ஒரு கண்ணோட்டம் நிகழ்ச்சியில இப்ப நம்ம பார்க்க போற படம் மெர்லின். விஷ்ணுபிரியன் ஹீரோவா நடிக்க இந்த படத்துல இவரோட ஃப்ரெண்ட்ஸா ஜீவா, ஆடுகளம் முருகதாஸ் இன்னும் நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் கீரா இந்த படத்துல வர பேயை வெள்ளையாவும் அழகாவும் காட்டியிருக்காரு. அதுவே ரசிகர்களுக்கு ஒரு புது விதமான பய உணர்வை கொடுக்குது. இந்த படத்துக்கு பெரும் உறுதுணையாக இருப்பது முத்துக்குமாரின் ஒளிப்பதிவும் கணேஷ் ராகவேந்திரன் இசையமைப்பும் தான். மெர்லின் படத்தில் வரும் பேய் ஹீரோவின் கற்பனை. ஹீரோ தனது நண்பர்களுக்கு கற்பனையா சொன்ன கதைக்குள்ள வர பேய் உண்மையாகவே வந்து காட்சிக்கு காட்சி அவரை துரத்துவது பயம். அந்த பேய் ஹீரோ மனதிலிருந்து விரட்ட அவருக்கு கொடுக்கப்படுற ட்ரீட்மெண்ட் இன்னும் பயமானது. அதுவே புதுமையாகவும் இருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் கீரா முழு படத்தையும் பேயை நம்பி எடுக்காம பேய்க்கு தொடர்பான பல சம்பவங்களையும் கோர்த்து எடுத்திருப்பது புதுவிதமான உணர்வை தந்திருக்கு. சினிமாவில் வர பேய்கள் வெவ்வேறு விதமாக இருக்கிறதுனால அவை ரசிகர்களுக்கு கொடுக்கும் பயமும் வெவ்வேறு விதமாக ரசனையை கொடுக்கறதுனால பேய் படங்களை ரசிகர்கள் தொடர்ந்து ரசிக்கிறாங்கங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. இது மாதிரி இன்னும் ஒரு இனிமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.